ரைட், குட் மார்னிங். நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது வந்து குழிய வன்கூடு. குழிய வன்கூடானது களத்திற்கு ஆதாரமளிக்கும் கட்டமைப்பாக காணப்படுவதுடன் அதன் வடிவத்தை பேணுகின்றது. இப்போ ஒரு களம் எடுத்தமாக இருந்தால் அந்த களத்திட வடிவத்தை பேணுவதில் மிகவும் பங்களிப்பு செய்கிறது வந்து இந்த குழிய வன்கூடு. ரைட், அதோட வடிவத்தையும் கட்டமைப்பையும் பேணும் இந்த குழிய வன்கூடானது ஒரு களத்தில். இது களச்சுவரை கொண்டிராத களங்களுக்கு விலங்கு களங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ களச்சுவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவர களங்கள்லையும் சில ஃபங்கஸுகள்லையும் தான் காணப்படும். ஆனால் விலங்கு களங்கள் எடுத்தமாக இருந்தால் இந்த களச்சுவர் என்ற கட்டமைப்பு காணப்படாது. ஸோ விலங்கு களங்களை பொறுத்தளவில் அதோட கட்டமைப்பையும் விலங்கு களத்திட கட்டமைப்பையும் வடிவத்தையும் பேணுவதில் இந்த குழிய வன்கூடு மிக முக்கியமான பங்களிப்பு செய்யுது. குழிய வன்கூடானது நுண் புன்குழாய்கள் புரத விலைகள் என்பவற்றினால் ஆனது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு MCQ. ரைட், அது வந்து இது கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ குழிய வன்கூடு ஆக்கப்பட்டிருக்கிறது என்னத்தால் சொன்ன உண்டு நுண்புன் குழாய்களும் புரத விலைகளும். இது ரெண்டாலையும் தான் இந்த குழிய வன்கூடு ஆக்கப்பட்டிருக்கு. மேலும் இது இயக்கத்துக்கு உரியது. ஸோ இது வந்து இயங்கக்கூடிய இந்த நுண்புன் குழாய்கள் மற்றும் புரத விலைகள் இயக்கத்துக்குரிய தேவை ஏற்படும் போது உடைந்து மீள உருவாகும் தகவுடையது. ஸோ இது என்ன செய்யும் சொன்னால் உடைக்கப்பட்டு மீள உருவாகக்கூடிய தன்மை இதுக்கு தேவைப்படும் போது. ரைட், குழிய வன்கூட்டில் 3 வகையான கூறுகள் உள்ளன. அவையாவன நுண்குழாய்கள், ஆக்டின் இலைகள் அல்லது நுண்ணிலைகள், இடைத்தர இலைகள் என்று சொல்லி 3 வகையான கூறுகளை கொண்டிருக்கின்ற குழிய வன்கூடு. ஒன்று வந்து நுண்குழாய்கள், அடுத்தது வந்து ஆக்டின் இலைகள் அல்லது நுண்ணிலைகள் என்று சொல்லும், அடுத்தது இடைத்தர இலைகள் என்று சொல்லி 3 வகையான கூறுகளைத்தான் இந்த குழிய வன்கூடு கொண்டிருக்குது. அது என்னென்று ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த அட்டவணையில் சொல்லியிருக்கிறாங்க நுண்குழாய்கள், நுண்ணுளிகள், இடைத்தர இழையங்கள் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு சொல்லிக்கிறாங்க. அது என்னென்னு கட்டமைப்பு பொறுத்தளவில் எவ்வாறு இந்த 3 கூறுகளும் வேறுபடுதுங்கிறதை இப்போ பார்ப்போம். கட்டமைப்பு நுண்குழாய் பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து உள்ளீடற்ற குழாய்கள். சுவரானது ரெப்பியூலின் மூலக்கூறுகளாலான 13 நிரல்களை கொண்டது. ஸோ இது வந்து நுண்குழாய்களை சொல்லனாங்க ரெப்பியூலின் பல்காத்துன்னு சொல்லிடும். அது வந்து இந்த நுண்குழாய்களை பார்த்தோம்னா அது குழாய் உருவானதாக இருக்கும். குழாய்க்குள்ள வந்து உள்ளீடுகள் எதுவும் இல்லாத நீங்கள் எஸ்லான் குழாய்களை இல்லாட்டி அதை ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, அதை மாதிரி இருக்கும். அது சரி, அது வந்து 13 மூலக்கூறுகள் கொண்டு ஒரு நிரல் வடிவில் காணப்படும். அடுத்தது நுண்ணிலைகளை பார்த்தோம்னா இதை வந்து நாங்கள் ஆக்டின் இலைகள் என்று சொல்லுவோம். ஒன்றுடன் ஒன்று பின்னப்பட்ட 2 ஆக்டின் இலைகளால் ஆனது. இது வந்து ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்ட இதுவும் ஒரு இலைகள். இந்த ஆக்டின் இலைகள் 2 ஆக்டின் இலைகள் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டதாக காணப்படும். ஒவ்வொரு இலையும் ஆக்டின் உப அலையின் பல்வாத்து ஆகும். ஸோ இது நுண்ணிலைகளை பார்த்த மனுஷனா 2 குழாய் உருவான அமைப்புக்கான இலை காணப்படும். இலைகள் வந்து ஆக்டின் என்கிற ஒரு உப அலையால் ஆக்கப்பட்டதாக இருக்கும். இடைத்தர இலையம் பார்த்தோம்னா நாருருவான புரதங்கள் அதிக அளவில் சுருளடை தடித்த வடத்தை ஆக்கும். ஸோ இது கட்டமைப்பு கட்டாயங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இது 3ம் குழிய வன்கூட்டோட 3 பகுதிகள். ரைட்டா, அடுத்தது பார்த்தோம்னா புரத உப அலகு பார்த்தோம்னு சொன்னால் இங்கனைக்கு வந்து டிபியூலின் என்று சொல்லுவோம். இங்கனைக்கு ஆக்டின் இலைகள் ஆக்டின் இருக்கும். அடுத்த இடைத்தர இலையத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட புரதங்களில் ஒன்று. ரைட், அது வந்து உதாரணம் கெரட்டினாக இருக்கலாம். கள வகையில் தங்கியுள்ளது. எந்த களத்தில் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புரதங்கள் அளவு வேறுபடும். அந்த காணப்படுற புரதங்கள்ல ஒன்றாக கெரட்டின் இருக்கப்படும். ஸோ பிரதான தொழிலாக பார்த்தமாக இருந்தால்
முதலாவது பார்த்தோம்னா கள வடிவத்தை இது பேணுகின்றது. பிசிர் அல்லது சவுக்கு மொழியில் கள அசைவு என்பவற்றை பேணுகின்றது. ஸோ பிரதான தொழிலாக இது காணப்படுகிறது. ரைட். அடுத்தது களப்பிரிவின் போது நிறமூர்த்த அசைவு புன்னங்கங்களின் அசைவுகளை இது பிரதான பங்கு எடுக்குது. ஆக்டின் நிலைகளை பார்த்தோம் என்றால் கள வடிவத்தை பேணல் இழுவை தாங்கும் கூறுகள் என்றால் இந்த ஆக்டின் நிலைகளை செல்லும். களி வடிவத்தில் மாற்றம், தசை சுருக்கம், தாவர களங்களில் குழிய முதலுருப்பெருகல், கள அசைவு, பொலிப்பாதங்கள் என்பவற்றில இந்த ஆக்டின் நிலைகள் தான் பிரதான பங்குகள் வசிக்குது. ஸோ அது களத்திட வடிவத்தை பேணுதல 3 வகையான கூறுகளும் பங்களிப்பு செய்யுது. சரியா? அதே நேரம் அந்த இழுத்தல் தாங்குதல் கூறுகளாக காணப்படுறது ஆக்டின். சரியா? களத்தின் வடிவத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதுலும் இந்த ஆக்டின் நிலைகள் தான். அடுத்த தசை சுருங்கி விரிகிறதுலையும் இந்த ஆக்டின் நிலைகள் தாவரங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா குழிய முதலுரு பெருக்கல் சொல்லி ஒரு செயற்பாடைக்கு நாங்கள் அதை பார்ப்போம். அதுலேயும் இதுதான் பெரும்பாலான பங்கு வசிக்குது. அடுத்தது கள அசைவு. சில களங்கள் போலிப்பாதங்களை உருவாக்கித்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைந்து போகும். அந்த டைம்லையும் இந்த ஆக்டின் நிலைகள் தான் பெரும்பாலான இந்த அசைவுக்கு பங்கு பெற்றுது. அடுத்தது விலங்கு களங்களின் களப்பிரிவு புலவு சால் உருவாக்கம்ங்கிறதுல அந்த தாவர களங்கள்ல குழிய முதுருளு பெருகல் மாதிரி தான் விலங்கு களங்கள்ல களப்பிரிவு அடைந்து 2 களங்களா பிரிவு அடையும் போது ஏற்படுற அந்த பிளவு சால் உருவாக்கத்துல இந்த ஆக்டின் நிலைகள் பங்கு பெற்றுது. அடுத்தது பார்த்த மனுஷன இடைத்தர இலையங்களை பார்த்தமாக இருந்தால் அது கள வடிவத்தை பேணுது. இதுவும் கள வடிவத்தை பேணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இழுவை சாங்கும் கூறுகள். ஸோ இதில் அதாவது தசை சுருங்கி விரியும் போது இழுத்தல் சுருங்குதல் போன்ற விஷயங்கள் நடைபெறும். அங்கினைக்கு இடைத்தர இழையத்திட பங்களிப்பு தான் மிக அதிகமாக காணப்படும். வேறு சில புன்னகங்களை நிலைநிறுத்துதல் போன்றவற்றில் இவர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். அடுத்தது கரு மென்றவர்களில் உருவாக்கத்தில் இடைத்தர இழையம் பெரும்பாலான பங்கு வசிக்கின்றது. ஸோ இப்போ கடைசியாக நாங்கள் பார்ப்போம் முதலுரு குழிய வன்கூட்டுட பிரதான தொழிலை பார்த்தோம்னா குழிய உருவுக்கு உறுதியை வழங்குது. ஸோ இது நார்த்தன்மையான அசையும் போது இழுபடக்கூடியதாக சுருங்கக்கூடியதாக அமைகிறது. குழிய உருவுக்கு ஒரு உறுதியை வழங்குது. அதே நேரம் களப்புன்னங்கங்கள் குழிய உரு தாய நொதியங்கள் என்பவற்றை நிலைநிறுத்தல. களத்தில் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன புன்னங்கம் இருக்கணும், எங்கனைக்கு நுண்ணங்கியல் இருக்கணும், அடுத்தது களப்புன்னங்கள் எங்கனைக்கு இருக்கணும்ங்கிறத தீர்மானிக்கிறது இவங்க தான். அடுத்தது குழிய உரு அசைவு, குழிய முதலுரு பெருகல், புன்னங்கங்களை குறித்த இடத்தில் வைத்தல், தேவை ஏற்படும் போது நிறமூர்த்தங்களை நகர செய்தல். ஸோ களப்பிரிவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறமூர்த்தங்கள் ஒவ்வொரு அவத்தையிலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த அசைவுக்கு பிரதானமாக இவங்க பங்கு வகிக்கிறாங்க. அதே நேரம் குழிய உருட அசைவுக்கும் இவங்களோட பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்குது. அதே நேரம் குழிய முதலுரு பெருகல் என்ற விஷயத்திலையும் இவங்களோட பங்களிப்பு மிகவும் அதிக அளவாக காணப்படும். அடுத்து கள புன்னகங்களை ஒரு குறித்த இடத்துல வச்சு கொண்டிருக்கிறதுக்கும் இவங்க மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறாங்க. அதே நேரம் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன நிறமூர்த்தங்கள்ல நகர்தலுக்கு பெரும் பங்களிப்பு செய்யுது. அடுத்தது களத்தின் வடிவத்தை பேணுதல். இது பிரதானமாக விலங்கு களங்கள்ல தான் களத்தின் வடிவத்தை பேணுதல்ல குழிய வன்கூறு மிக முக்கியமான பங்களிப்பு செய்யுது. பட் தாவரங்கள்லையும் இருக்குது. பட் தாவரங்கள்ல களச்சுவர் தான் தாவர களத்திட வடிவத்தை பேணுதல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்குறது பிசிரன் சவுக்கு முலை.